தேனிலவு தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தேனிலவு. கலர்ஸ் பார்த்துடலாமா சார்? பார்க்கலாமே. கலர்ஸ் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ. யாருங்க? ஹலோ வணக்கம், நான் கதிர் பேசுறேன் மேம். வணக்கம், ஜெகதீஷா? ஆமா ஆமா. ஓகே ஜெகதீஷ், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சென்னையில கூப்பிடுறேன் மேம். சென்னையில இருந்து. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேம். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. என்ன சாப்பிட்டீங்க? நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நானா மேம்? நான் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். முருங்கைக்காய் சாப்பிட்டீங்களா? ஆஹா, முருங்கைக்காய் எங்க சமாச்சாரமாச்சே? ஓகே, எங்க சார் சொன்னாங்கல்ல ப்ரோக்ராம்ல, அதனால தான் சாப்பிட்டு வந்தீங்களா? முருங்கைக்காய் சாப்பிட்டு நல்லா மூடு வரன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் சாப்பிட்டு இருக்கீங்களா? முருங்கைக்காய் சாப்பிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் மேம். அப்படியா? என்ன பண்ணுது? என்ன கூட பண்ணுது? பாத்ரூம்ல இருந்து பேசுற மாதிரி தான் பைப்பு, அந்த பைப் தண்ணி சத்தம் சவுண்ட்லாம். அப்படியா? பாத்ரூம்ல இருக்கீங்க? இல்ல இல்ல, பெட்ரூம்ல இருக்கு. ரெடியா இருக்கீங்க? இருக்காங்களா பக்கத்துல யாராவது? இல்லையா? இல்ல, குர்லான் பெட்டுக்காங்க. இல்ல இல்ல இல்லையா? ஓகே. டவுட் என்னங்க சார்? ஜெகதீஷ் சார், உங்க டவுட் கேட்கலாமா? கேட்கலாம், கேளுங்க. சொல்லுங்க ஜெகதீஷ். சார், தாம்பரத்துல வந்து ஆர்வமே இல்லாம இருக்கு சார். தாம்பரத்துல ஆர்வம் இல்லையா? தாம்பரமா தாம்பத்தியமா? நல்லா சொல்லுங்க. தாம்பத்தியம் சார். முருங்கை சாப்பிட்டா நாக்கு வலுவலுன்னு இருக்காது, கரெக்டா தானே வரணும்? ஆமா. ஓகே, தாம்பத்தியத்துல ஆர்வம் இல்லையா? ஆமா ஆமா சார். இப்ப எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாலும் அது ஒரு மாதிரியாவே இருக்கு சார். சரி சரி, கொஞ்சம் படபடப்பாவே இருக்கு சார். சரி. என்னன்னு தெரியல. எப்படி உங்களுக்கு எப்படி ஏதாவது கைத்தொழில் ஏதாவது உண்டா கைவசம்? முன்னாடி இருந்துச்சு சார், இப்ப இல்ல சார். சரி, முன்னாடினா ரொம்ப அதிகமா இருந்ததா? ஆமா சார், டெய்லி ஒரு 2 டைம் இது மாதிரி பண்ணிட்டு. டெய்லி 2 டைம்னா அப்ப வேலைக்கே போயிருக்க மாட்டீங்க. அதான் ஃபுல் டைமா வேலை பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவே வேலையா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேன். சரி சரி, அதான் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாமினா இல்லை, அதுதான் ரீசனு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஆணுக்கு வந்து எழுச்சி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வந்து பளிச்சுன்னு சொல்லி அந்த மூடு வரணும். அந்த மூடு வர்றதுக்கான ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக சுரக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து அதிகமாக சுரக்கிறப்போ மட்டும்தான் அந்த விந்து உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கோ, உற்பத்தியான விந்தில் எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவ் முட்டைகள் அதிகமாக இருக்கோ, அதை பொறுத்து தான் வந்து ஆண் உறுப்போட எரெக்ஷன் இருக்கும். ஸோ இது குறைவாக இருக்குன்னா வந்து எரெக்ஷன்லேயே ஒன்று சாஃப்ட் எரெக்ஷன் சொல்லுவோம், இன்னொன்று ஹார்டு எரெக்ஷன் சொல்லுவோம். இந்த ஹார்டு எரெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து உடனே வந்து உங்கள் பேரை, உங்களுடைய மனைவியை தேடக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு வரும். சும்மா வந்து சாஃப்ட் எரெக்ஷன் இருக்குது, 30-40 தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று செக்ஸில் ஈடுபடுவீங்க, இல்லைனா நீங்களே வந்து கைப்பழக்கம் பண்ணிடுவீங்க. இதான் நடக்கக்கூடியது. ஸோ நல்லா ஹார்ட் எரெக்ஷன் வேணுன்னா இப்போ சாப்பிட்ற முருங்கைக்காயை விடாமல் சாப்பிடுங்க. ரெகுலராக டெய்லி முருங்கைக்காய் சாப்பிடலாம். இப்போ முன்னாடி இருந்து இதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் எல்லாமே முருங்கைக்காய் சம்மந்தப்பட்டதான் சாப்பிட்டு இருக்கேன். சரி, முருங்கை பூவை விட்டுறாதீங்க. முருங்கை பூ வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த முருங்கைப்பூ, தேங்காய், உடச்சக்கல்ல இதெல்லாம் வந்து அந்த மூடேற்றும் முருங்கைப்பூ சட்னியை விடாமல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா. என் ஃப்ரெண்டு கூட நீ ஓட்டிட்டு இருக்கா சார். முன்னாடி முருங்கைக்காயே சாப்பிட்டு இருக்கேன், முருங்கை மரத்தையே காலி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுறேன். முருங்கைக்காயே ஃபுல்லா ஈடுபடு. நல்லது நல்லது நல்லது. நீங்கள் வந்து நல்லா முருங்கை எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா முருங்கைக்காய் மாதிரி கொண்டு வந்துடணும், சரியா? ஓகே ஓகே. அப்போ தான் வந்து நல்ல மூடு ஏறும், சூடு ஏறும், நல்லா வந்து தாம்பத்தியத்தில் வந்து நீங்கள் வந்து தரமாக போக முடியும். நன்றி, ஃபாலோ பண்ணுங்க. முருங்கைக்காய் செடி கூட அங்க வீட்டு பக்கத்துல வச்சுக்காங்க, தேடி போக வேண்டியதில்லை. ஜெகதீஷ், எங்க மரத்தை நான் காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல இருக்கிறவங்க. ஓகே, அதான் இன்னொரு புதுசா ஒரு மரம் வச்சுக்கோங்க. ஆமா, வச்சிரமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்க செம்மையா இருக்கீங்க. தேங்க்யூ. இப்பதான் சொன்னான்னு தோணுச்சா? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஆள் நீங்க தாங்க ரசிச்சிருக்கீங்க. நன்றி. உங்க ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்கேன். டெய்லி பாக்குறீங்களா? டெய்லி பாத்துட்டு ஓகே, தேங்க்யூ. செம்மையா இருக்கு. சைடுல ஒரு பூ வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, ரோஜா. ஆமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேம். ஓகே, இங்க ஒரு சரத் கொடுத்தாங்க, எங்க ஃப்ரெண்ட், இங்க கேமராமேன் சரத் கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ. ஆமா, டெய்லி ஒரு பூ கொடுப்பாரு, இவங்களும் வாங்கி மாட்டிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ so much. கால் பண்ணிட்டு இருக்கீங்க அடிக்கடி. நன்றி. ஓகே சார், அடுத்த கால் பார்க்கலாம். ஹலோ 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 மேடம். கேக்குதா? கேக்குது மேடம். சொல்லுங்க, கேக்குது. மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து. என்ன பேரு?
டென்னிஸ் மேடம். ஆ டென்னிஸ் டென்னிஸா பென்னிஸா நல்லா சொல்லுங்க ஐயா. டென்னிஸ். ஓஹோ அவருக்கு டென்னிஸ். அந்த டே வராதுன்னு நினைக்கிறேன். பென்னிஸ்னே வருது. ஐயோ பாவம் சார், அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. டென்னிஸ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். எப்படி மேடம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இல்ல சார் கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும். என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு டவுட் என்கிட்ட தான் கேட்க போறீங்க, ஆன்சர் தான் அவங்க சொல்ல போறாங்க. என்கிட்ட கேளுங்க டவுட். ஏமா டென்னிஸ் வந்து எந்த பெண்களையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு. அப்படியா? ஆமா. அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்லையா? அப்படி இல்லையா? ஓகே சொல்லுங்க. அப்ப டவுட் என்கிட்ட கேளுங்க, டாக்டர் வந்து பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? டவுட்டப்பா அவங்க கேட்டுச்சுவாங்க. ஒண்ணு இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபோட எப்படி இருந்தா அந்த ஃபீல் வந்து இப்போ 1 இயர் கழிச்சு அந்த மாதிரி இல்ல. என் பக்கத்துல வந்தாலும் அந்த மாதிரி ஃபீல் இல்ல. அது என்ன ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்த ஃபீல் அடுத்த நைட்ல இல்லைன்றீங்க அப்படியா? ஆமா. அதனால அது பேர் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்றது. அந்த ஃபீலே இல்ல. ஓகே அது ஓகே. என்ன? சரி, இப்போ டென்னிஸ் உங்களுக்கு வந்து வாரத்தில் எத்தனை முறை நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறீங்க? 1 டைம் இல்ல 2 டைம்ஸ் ஆகும். வாரம் ஒரு வாட்டி தான். ஆமா. ஒரு ஓவர் செக்ஸ் ஃபீல் வந்து வரல. ஆமா சார். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 1 மந்த் இருந்த மாதிரி இல்லவே இல்ல சார். சரி, நீங்கள் எல்லாம் உணவுகள்லாம் எப்படி எடுக்கிறீங்க? நிறைய நான்வெஜ் எடுத்துப்பீங்களா? ப்ரோட்டீன் கண்டென்ட்? இல்ல அதுல எனக்கு சாப்பாட்டுல இன்னுமே இல்ல சார். நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாமே நல்லா சாப்பிடுவேன். அந்த சாப்பிட்றதுல கிடைக்கிற இன்பம் அதில் வரல. இப்போ என்ன சார்? சாப்பிட்றதுல கிடைக்கிற இன்பம் அதில் இல்லைன்றீங்க. ஆமா ஆமா. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. தாம்பத்தியன்றது வந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போய்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது கணவன் மனைவி வந்து ஒரு 50 ஆண்டுகள் ஆகிட்டா கூட வந்து ஒரு சேர பக்கத்தில் படுத்துருக்கிறப்போ ஒரு முத்தத்தை பரிமாறிக்கிற அளவுக்காவது இருக்கணும் கடைசி காலகட்டங்களில். அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும். உடல் ரீதியான சில அசதி இருக்கலாம். என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க? நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார். அதான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறீங்க? 70-80 கிலோமீட்டர் டூல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 70-80 கிலோமீட்டர் ஓட்டுனீங்கன்னா டிஸ்க் போயிடுமே. ஆமா, முதுகுல வலி வந்துடும். அதனால செக்ஸில் ஈடுபட்டா கூட செக்ஸில் ஈடுபட்டு முடிச்சோடனே முதுகு வலியில் அப்பாடான்னு பிடிச்சிக்குவாங்க ஒரு சிலர். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நல்ல ஸ்டாமினா இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போவுமே வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறத ஏர்லி மார்னிங் மாற்றிக்கங்க. 4:30 மணிக்கு அலாரம் வச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து செக்ஸில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு செக்ஸில் ஈடுபடுறப்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். சில நேரங்களில் வந்து உங்கள் மனைவி இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள். அம்மா நான் ஒரு 70 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறேன், முதுகம்பெல்லாம் வலின்னு வலிக்குது, நான் வீட்டுக்கு வந்து நல்லா வெந்நீர் வச்சு கொடு, நான் குளிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு, காலையில் வந்து அலாரம் வைமா, கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுங்கள். சரியா? இல்லை இது 10 மணிக்கு உள்ளதாங்க வருது. 4:30 மணி காலையில். இல்லை அதுக்கடுத்து மறுபடியும் தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அசதி இருக்கிறப்ப அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு எனர்ஜி இருக்கணும் உடம்புல. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் மூலம் ஒரு எனர்ஜி கிடைக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய வேலை மூலம் வந்து அசதி இல்லாத ஒரு வேலையாகவும் இருக்கணும். அப்படிலாம் இருக்கிறப்ப தான் வந்து டென்னிஸ் ஆட முடியும். சரியா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டென்னிஸ், டெய்லி நீங்கள் நம்ம ஷோ பாருங்க. டவுட்ஸ் இருந்தா எப்பவுமே கால் பண்ணுங்க. டென்னிஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. அவங்களுக்காக ஷோ பாக்குறீங்களா இல்ல எனக்காக பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் மேடம்காக தான், அடுத்து டவுட் என்ன? ஓகே थैंक यू டென்னிஸ். எப்படி ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க காலுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களா? ஆமா மேடம், லைனே கிடைக்க மாட்டேங்குது. சரி, உங்க வீட்டம்மா சந்தேகப்படாம பாத்துக்கங்க. சரியா? நன்றி. ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே சார், காலர்ஸ் எல்லாம் நல்லா முடிச்சிட்டோம். நல்ல கேள்வி எல்லாம் கேட்டாங்க, சூப்பரா பதில் சொல்லியாச்சு. அடுத்தது லெட்டர் செக்மெண்ட் போலாமா? அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். ஸ்டேட் இன்டு தென்னிலவு. தேன் நிலவு இடைவேளைக்கு பிறகு.